நீங்க தம்ப்நெயில் பார்த்து உள்ள வந்தீங்கன்னா that's absolutely true. நான் ரியல் வேர்ல்ட் இப்போ ரீசெண்டா குவிட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்றது சொல்றது தான் இந்த ஃபுல் வீடியோவே. நான் வந்து இந்த ஸ்கேம் ஐடியா நான் பேச வரல. அதுக்கு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன், நீங்க போய் அதை பார்க்கலாம். இது நான் ஏன் குவிட் பண்ணதுக்கு சில ரீசன் சொல்றேன். பிகாஸ் there are some people who want to join. ஸோ அவங்க வந்து 1 month ஜாயின் பண்ணுறாங்க. சில பீப்புள் கேட்டகரிஸ்லாம் வந்து 1 year மேலே போயிடுறாங்க. ஸோ இது ரெண்டுமே தப்பு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தப்பு இந்த சென்ஸ் இஃப் யூ ஹேவ் மணி யூ கேன் ஜாயின், பட் நிறைய பீப்புள் கிட்ட மணி இருக்காது. ஸோ எதனால அப்படி பண்ணுறாங்க, அது பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோவே. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் ஹேப்பனிங், ஹவு இட்ஸ் கோயிங் அப்படின்றது. அதனால தான் நான் குவிட் பண்ணேன். அகைன் ஐ வில் ஜாயின். தட் டசன்ட் மீன் நான் ஃபுல்லாக குவிட் பண்ணுறது. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், நீங்கள் வந்து ஒரு மென்டாலிட்டி இருக்கீங்க, நான் ஜாயின் பண்ணி நான் லேர்ன் பண்ணுன்ற மாதிரி மென்ஷன் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. அப்படி கண்ணை மூணு ஜாயின் பண்ணாங்க. அண்ட் நிறைய பீப்புள் வந்து ரிவ்யூஸ் கேட்டே இருக்கீங்க, மெசேஜ் எப்படி இருக்கு, நல்லா இருக்காது, அது எல்லாமே நான் நிறைய வீடியோஸ் போட்டேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பீப்புள் ரியல் வேர்ல்டுக்குள்ள இருந்தீங்கன்னா இல்லை ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட வீடியோஸ் பார்த்து ஒரு 15 to 20 people have been join. எனக்கே மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ரிவ்யூ வந்து கீழே கொடுங்க கமெண்ட்ல. ஸோ அப்போதான் நிறைய பீப்புள் பார்ப்பாங்க. நான் வந்து ரிவ்யூன்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டு அதை பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அது கீழே நீங்க எல்லாருமே மெசேஜ் பண்ணுங்க. பீப்புள் ஆல்சோ வாண்ட் டு நோ ஹவு இட் ஒர்க்ஸ். பிகாஸ் நீங்க என்ன பார்த்து ஜாயின் பண்ணீங்க, யூ காய்ஸ் சேட் இட் குட் ஒர்த் எல்லாமே. சில பீப்புள்லாம் வந்து இப்போ காசு இல்லை அந்த ஸ்கேமா தோணும் அப்படின்றது. நான் ஒருத்தன் சொல்றது சில பேர் நம்ப மாட்டாங்க, ஒரு 10 பேர் சொன்னா தான் நம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு அது வர்த்தா இருக்கா, எப்படி இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கான்றது உங்களோட சின்ன ரிவ்யூ நீங்க வந்து நான் கமெண்ட்ல ரிவ்யூன்னு சொல்லி பின் பண்ணி வைக்கிறேன். அதை நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஸோ பீப்புள் வில் ஆல்சோ see that and they will get a confident trust, then after that they will join. இங்க நான் வந்து ப்ரொமோஷன் பண்ண வரல. பீப்புள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுன்ற மென்டாலிட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ரிவ்யூ தரும். தட்ஸ் இஸ் சிம்பிள். ஸோ அதே தான் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ நான் குவிட் பண்ணதுக்கு ரீசன் வந்து இந்த 4 ரீசன் சொல்கிறேன். அது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட்ஸ் டூ மச் மணி ஃபார் இந்தியன். எனக்கும் வந்து அது ஒரு 8 months வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு. அது தாண்டி எனக்கு போகும்போது எனக்கு காசு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது ஓகே வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ரியல் வேர்ல்டுக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அந்த சேம் டைம் நான் கிரிப்டோலையும் போட்டேன். கிரிப்டோல ஹியூஜ் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னால் வந்து அதில் போட முடியல. ஸோ அந்த ரீசனால குவிட் பண்ணேன். செகண்ட் ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இப்போ நம்ம வந்து வெளிநாட்டில் இப்போ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா $1 தான். இந்தியாவில் அப்படி கிடையாது. 84 ஆகும், 82 ஆகும், 83 ஆகும். ஒரு 4 years பேக் 3 years பேக் வந்து 78 இருந்துச்சு. ஸோ ரேட் வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதில் வேற என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்மளால வந்து கிரிப்டோல மட்டும் தான் வாங்க முடியும். 1 month வாங்கணும்னா, 3 months வாங்கணும்னா நம்மளால கார்டுலாம் வச்சு வாங்க முடியும். பட் இன்டர்நேஷனல் கார்டு இருக்கணும், அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ கிரிப்டோல வாங்குறதுக்கு என்ன ஆகுதுன்னா, அது போய் நம்ம பைனான்ஸ்ல தான் நான் வாங்கினேன். அந்த மாதிரி வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு யூஎஸ்டியோட ரேட் வந்து இப்போ யூஎஸ்டி என்ன ரேட் போகுது, 83 something 84 something போகுது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விற்கிறவங்க 97, 80, 98, 101, 102 இந்த மாதிரி சொல்லி விற்கும்போது நம்மளுக்கு அது 20 rupees எக்ஸ்ட்ராவாக விற்று தான். அதனால நம்மளுக்கு ரொம்ப போகுது. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம இப்போ ஆக்சுவல் ரேட் வந்து $49 பார்த்தோன்னா 4000 சில்லரை தான் வரும். 4500 தான் மேக்ஸிமம் வரும். ஸோ இவங்க வந்து கேஸ் ஃபீ, இந்த ரேட்டு வச்சு விற்கிறது இதெல்லாம் பண்ணும்போது என்ன நம்மளுக்கு 5600 அந்த ரேட்டுக்கு போய் நிற்குது. இப்போ ரீசெண்டாக நான் பார்க்கும்போது, நான் திருப்பி வாங்கலான்னு போய் பார்க்கும்போது எனக்கு 6000 ஆச்சு 1 monthக்கு. 5900, 800 சம்திங் ஆச்சு. நான் அப்போ தான் யோசிச்சேன், 1500 எக்ஸ்ட்ரா கட்டுறோமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து யூஎஸ்டி வந்து 90 கிலோ வாங்கவே முடியல, 100 கிலோ வாங்கவே முடியல. 104 தான் நான் பார்த்தேனே, அவ்வளோ ரேட் வச்சுருக்காங்க. ஸோ நான் அதனால் அது 6000 கிட்ட போகும்போது எனக்கு அது ரொம்ப காஸ்ட்லியாக தெரிஞ்சு. 4500 இதுக்கும் எனக்கு இது வேஸ்ட் வேணாம். அந்த 1500 நான் டிரான்சாக்ஷன் ஏன் பண்ணணுன்ற ரீசனால நான் அது பண்ணல. பட் நீங்க ஜாயின் பண்ணணுன்ற மென்டாலிட்டி இருந்ததுன்னா ஐ வில் சஜஸ்ட் யூ கோ ஃபார் 3 months. 3 monthsக்கும் 1 monthக்கும் 1 yearக்கு இப்போ ஜாயின் பண்ணணும்னா நான் லிங்க் கீழே தந்துடுறேன். இல்லைனா நீங்க வேற யாராவது ஒரு யூடியூபர் கொடுத்துருப்பான், அவங்க போய் வாங்கிக்கோங்க. என்னன்னா, நீங்க 3 மாசம் வாங்கினாலும் அதே $8 கேஷ் பே தான், 1 month வாங்கினாலும் அதே $8 கேஷ் பே தான். ஸோ 1 month வாங்கினீங்கன்னா 8 போகும். சேர்த்து வாங்கினா ஒரே 8 தான் போகும். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ நீங்க வாங்குறது இருந்தால் 3 months வாங்குங்க அப்படின்றதுக்கு தான் நான் சொல்றேன். வேணாம் அப்படின்னா வாங்காது. பிகாஸ் நம்ம இந்தியா வந்து 6000 ஒரு ஐ கேன் see people who are living in 6000, 5000, 6000 ஒரு மாசம் வாழ்க்கை அவங்க ஓட்டுறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட் எனக்கு இப்போ வேஸ்ட் பண்ணணும்னு தோணல. பிகாஸ் நான் வந்து ஒரு கிரிப்டோல கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. அப்புறமா இந்த 8 months இருந்ததால எனக்கு ஓகேவா இருந்துச்சு. ஸோ செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் சொன்னா உங்களுக்கு புரியும் எனக்கு குவிட் பண்ணது. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் டோன்ட் ஜாயின். இதுதான் நானும் எனக்கும் சொன்னது. அப்போ எனக்கு வந்து ஃபிளிப்பிங் தெரிஞ்சிடுச்சு, அதுல இருந்தா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் SMM கற்றுக்கிட்டு அதுல இருந்து தான் பண்றேன். அப்புறம் யூடியூப்பும் பண்றேன். ஸோ இது 3 இருக்கும்போது அது உள்ள இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு டோட்டல் வேஸ்ட் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஃபிளிப்பிங் பண்ணிட்டு இருக்கேன், SMM பண்ணிட்டு இருக்கேன், அட் சேம் டைம் நான் யூடியூப்பும் பண்ணிட்டு இருக்கும்போது வேற என்ன கற்றுக்கிட்டு நான் வேற என்ன பண்ண போறேன். நான் அந்த டைம்ல வந்து கிரிப்டோ தான் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கே எனக்கு ரொம்ப டைம், கிரிப்டோ ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி புரியுது, ஒரு மாதிரி புரியல, ஒரு மாதிரி புரியுது, திருப்பி புரியல. ஸோ அதுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, இங்கே ஃபிளிப்பிங் அடி வாங்கிச்சு, SMM போச்சு, அப்புறம் யூடியூப் சரியா பண்ண முடியல. ஸோ இதனால இது டைம் நிறைய வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். இஃப் யூ டூயிங் சம்திங் டோன்ட் ஜாயின். லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள், நீங்க ட்ரேடிங் பண்றீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் ட்ரேடிங்ல வச்சுட்டு கொஞ்சம் வருஷம் பண்ணுங்க. 6 months பண்ணுங்க, இல்லை 8 months பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிறது பெட்டர். செட் ஆகும் சென்ஸ் வேற என்ன பண்ணணும்னு தெரியலன்னா நீங்க கத்துக்கிறதுக்கு உள்ள போகலாம். தட்ஸ் த பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே. நான் இதுவும் பண்றேன், அதுவும் லேர்ன் பண்றேன், இது பண்ணிட்டு இன்னொரு கால் இங்க வைக்கிறேன் அப்படின்னா வேலைக்கே ஆகாது.
வேலைக்கே ஆகும். ஸோ ட்ரை டு டூ ஒன். ஆஃப்டர் தட் இஃப் யூ திங்க் இட் டசன்ட் கோயிங் டு ஒர்க் ஃபார் யூ, வேற எதுவும் லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் போகலாம். ஸோ வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, டூ மச் நாலேஜ் இஸ் ஈக்குவல் டு நோ ஆக்ஷன். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பண்ண மாட்டோம். இது பண்றதா அது பண்றதா அது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒன்று பார்க்கும்போது நீங்கள் என்ன ஆச்சுன்னா, அவ்வளோ நாலேஜ் வந்துட்டு என்னால் வந்து இது பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஃப்ளிப்பிங் பண்ணாட்டா இல்லை நான் கான்டென்ட் கிரியேஷன் பிளேஸ் ஏஐ போட்டா அப்படின்ற மாதிரி ஒரு நடுவில் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஏன்னா ஏஐ ரொம்ப எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சு. அது இப்படி பண்ணி வச்சுட்டு ஒரு அவுட்ரீச் பண்ண அவன் வந்து ஓகே சொன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கொடுத்தா அதுக்கு $1,000 $2,000 தராங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கே. நம்ம ஒரு வீடியோ தான் நம்மளுக்கு $1,000 $2,000 வருது. அது ஒரு 5 to 6 months ஆகுதுன்னு வச்சுக்கலாம் மினிமம். அந்த டைம் இந்த மாதிரி இப்படி போனால் நம்மளுக்கு கிடைக்குது 1 month அப்படி வருது அப்படின்ற மாதிரி நடுவில் நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு இப்படி போகலான்னு சொல்லி நான் யோசித்தேன். ஆனால் வேணாம்னு சொல்லி இது மாறுறதுக்கு. ஸோ என்ன நிறைய நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்மளால எதில் கால் வைக்கணும்னு தெரியாது. இது 10 டோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 10 டோர் இருக்கு. எதாவது ஒன்று போனோம்னா நீங்கள் எது யூஸ் பண்ணீங்க. ஆனால் அவன் சொல்கிறான் 10ல் உனக்கு எல்லாத்துக்குமே எது கிடைக்கும், ஆனால் நீ எல்லாமே கஷ்டப்படணும். இதில் வந்து 3 years உனக்கு 2 years 1 year இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ. நீ எதில் ஓப்பன் பண்ணுவோம் எனக்கு தெரியாது, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் யுவர் ஆப்ஷன் அப்படின்றார். ஸோ 10ல் எது ஓப்பன் பண்ணுவீங்க? அது ஓப்பன் பண்ணுறதையும் அவ்வளோ நேரம் யோசிப்போம். ஸோ அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். இஃப் யூ ஹேவ் டூ மச் ஆஃப் நாலேஜ் யூ ஒன்ட் டேக் எனி ஆக்ஷன். ஸோ அதனால தான் அதில் வந்து நீங்கள் நாலேஜ் இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. ஃப்ளிப்பிங் அப்படின்னா நான் வீடியோ போட்டேன், அதே தான் அதுலேயும் கற்றுக்க போறீங்க. இல்லைன்னு நான் போய் அதிலே கற்றுக்கிறேன்னா யூ கேன் ஷேர். இது மாதிரி நீங்கள் ரெண்டுமே இது இருக்குது நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சென்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். வேணாம் அப்படின்னு ரியல் வேர்ல்டு தான் போகிறேன்னா நீங்கள் ரியல் வேர்ல்டு போயிட்டு கற்றுக்கிட்டு வெளியில் வந்துடணும். நான் அவங்க உள்ளே இருக்கிறதுக்கு நிறைய விதமான திங்ஸ் நான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 year நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட தம்பி லூக்கோட லெசன்ஸ்லாம் கிடைக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கு, நான் நல்லா இல்லைன்னு சொல்ல. லூக்கோட லெசன்ஸ் கிடைக்கும். ஆனால் 1 year நீங்கள் உள்ளே பே பண்ணணும். இந்த சென்ஸ் ஹீரோக்கு நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 1 month கட்டிக்கலாம், இல்லை 1 year ஃபுல்லாகவும் கட்டிக்கலாம். அது ஷுவர் விஷ். ஆனால் நீங்கள் ஹீரோக்கு அக்செப்ட் பண்ணிங்கன்னா 1 yearக்கு வந்து இவரோட லூக்கோட ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ அவர் பேசுறது வந்து வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே கேட்கலாம். என்னென்ன பண்ணால் இப்போ நான் வந்து 2 கொஸ்டின் எப்பயுமே டெய்லி ஆன்சர் பண்ணுவார். ஸோ அதை தாண்டி வந்து சாம்பியன் ஒன்று இருக்குது. அதில் வந்து ட்ரிஸ்டன் டேட்டோட வீடியோஸ்லாம் நான் அது வாங்கல. பட் சாம்பியனுக்கு வந்து நீங்கள் நீட் டு பே யுவர் 2 years ஆஃப் மணி. ஸோ 80,000 சம்திங் அவர் பே பண்ணால் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். ட்ரிஸ்டன் டேட்டோட போடுற வீடியோ அது கிடைக்கும். ஸோ அது என்னன்னா அது ஒரு விதமான மார்க்கெட்டிங் தான். நான் என்ன சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கற்றுக்கிட்டு வெளில வந்து ஏர்ன் பண்ணணும். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ அதனால நான் சொல்கிறேன், யூ கோ லேர்ன் கம் தென் ஏர்ன். இது நான் தெரியாமல் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் உள்ளே போங்கன்னு சொல்கிறேன். தவிர எனக்கு வந்து இப்போ ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு யூடியூப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போயுமே வந்து இதுவும் ரெண்டு போகிறது வந்து ரொம்ப பெரிய எப்படி சொல்கிறது, ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்ஷன் சொல்லலாம். தேர் ஆர் சம் பீப்புள் ஹூ கேன் டூ 3 things 2 things. அது நம்மளுக்கு வந்து இப்போ செட் ஆகாமன்றது நம்ம தான் யோசிக்கணும். ஸோ அதனால தான் நான் குவிட் போகிறேன். நான் வந்து அதுக்குள்ளே இருந்தேன்னா எனக்கு வந்து நான் ரீசெண்டாக இப்போ குவிட் பண்ணுறதுக்கு ஒரு 15 days 20 days பிஃபோர் நான் வந்து ரியல் வேர்ல்டுக்குள்ளேயே போகல. ஏன்னா எனக்கு உள்ளே போனால் என்ன பார்க்கணும்னு தெரியுது. ஃப்ளிப்பிங் ஃபுல்லாக பார்த்துட்டு, SMM ஃபுல்லாக பார்த்துட்டு, மார்க்கெட்டிங் கேம்பஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு, பிஸ்னஸ் மாஸ்டர்லையும் ஹாஃப் கிளாஸஸ் பார்த்துட்டேன். திருப்பி நான் உள்ளே போனால் திருப்பி பார்த்துட்டு தான் இருக்கு, தவிர வேலை ஆகலை அப்படின்றதுனால நான் உள்ளே போக விட்டுட்டேன். ஸோ என்ன ஆச்சு, அந்த 15 to 20 days எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வேஸ்ட். நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு அப்போ தான் தோண ஆரம்பிச்சு, ஓகே இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே திருப்பி மணி பே பண்ணிட்டு அந்த பவர் பாயிண்ட்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ விட்டுடலாம். எனக்கு வந்து இந்த ஃப்ளிப்பிங் SMM அப்புறம் இந்த மார்க்கெட்டிங்லாம் முடிஞ்சு எனக்கு இது ஓகேவா தெரியல. இந்த சென்ஸ் நான் திருப்பி அதுக்குள்ளே போய் கற்றுக்கிட்டு ஐ வில் ட்ரை AI அப்படின்றத என்னோட மென்டல் நான் குவிட் பண்ணது. ஸோ 4th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஓகே நான் ஜாயின் பண்ணுன்ற மென்டாலிட்டி எப்போதுலேருந்து இருக்குது. இப்போ 2.0 வேறு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அது $1,000 எதை கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அது $1,000 எதை தராங்க, கிரெடிட் கார்டு வச்சு. ஸோ அதான் அதுனா நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருந்தீங்கன்னா ஐ வில் சஜஸ்ட் யூ கைஸ் டு கோ ஃபார் 1 to 3 months மேக்ஸ். அதை தாண்டி போகாதீங்க. பிகாஸ் நீங்கள் ஹீரோ இயர்ஸ் அதுக்குள்ளே போயிட்டு நான் லூக்கோட லெசன்ஸ்லாம் கேட்கணும்னு நினச்சி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அதை உங்களால் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ நான் 1 month ஜாயின் பண்ணுறேன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. யூ வில் லூஸ் 8, 16, $24 which is 2,200 சம்திங். அவ்வளோ நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. வேணாம், அதுக்கு நீங்கள் 3 months சேர்த்து வச்சு ஒரேடியாக சேர்ந்துருங்க. இஃப் யூ ஹேவ் மணி, யுவர் பேரண்ட்ஸ் மணி யூஸ் பண்ணி உள்ளே போகாதீங்க. இஃப் யூ ஹேவ் மணி யூ கேன் ஜாயின். ஸோ 1 month ஜாயின் பண்ணுறது இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா 1 month ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் மணி இருந்துச்சுன்னா யூ கேன் ஜாயின் ஃபார் 3 months. ஸோ அவ்வளோதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதுதான் நான் சொல்கிறது. இது தாண்டி நான் சேருவேனான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக சேருவேன். இப்போ கிடையாது. ஐ டோன்ட் நோ when I will join again. பட் இப்போ எனக்கு இந்த மைண்ட் இல்லை. பிகாஸ் நான் இருக்கிறதே ஃபஸ்ட்டு முடிக்கலாம். அதுக்கப்புறம் தாண்டி நான் கற்றுக்கணும்னு நினச்சேன்னா நான் உள்ளே போகலாம் அப்படின்றது தான். யூ கைஸ் கேன் டூ வாட் எவர் யூ விஷ். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இல்லை எப்படி கூட ஜாயின் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி. வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அப்படின்னா நீங்கள் வந்து லிங்க் வச்சு யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தவங்க உள்ளே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து கீழே போடுங்க. எப்படி இருக்குது ரியல் வேர்ல்டு, உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா
உங்களுக்கு வந்து அந்த எஸ் ஓகேவா இருக்கா இல்லையான்றது நீங்கள் சொன்னீங்கன்னா தான் பீப்புள் வில் வாட்ச் அண்ட் கெட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தே வில் கெட் அ ட்ரஸ்ட் அண்ட் தென் தே வில் ஜாயின். ஸோ எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ யார் ஜாயின் பண்ணாலும் டோன்ட் கோ மோர் தென் 3 months. 3 monthsலேயே 1 month 2 monthsலேயே யூ வில் லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் ஒன் கோர்ஸ். இஃப் யூ கோ 1 2 3 அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஃபர்ஸ்ட் மாதம் போங்க, எல்லாமே பாருங்கள், எது உங்களுக்கு ஓகேவா தோணுதோ அது உங்களுக்கு பிடிச்சி செகண்ட் மாதத்துலேருந்து 2 மாதம் ஃபுல்லாக அது வீடியோஸ் பார்த்துட்டு வெளில வந்துட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். அது வந்து ஒரு யூடியூப்பில் போடுற வீடியோஸ் மாதிரி தான் அது உள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது ட்ரை பண்ணிட்டு வெளில வந்துருங்க. அவ்வளோ. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறது தட்ஸ் யுவர் விஷ். ஸோ அவ்வளோதான். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். செஸ்.